சார் வாங்க சொல்லை. என்னாச்சு சொல்லை? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? வேலையை ரிசைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் சார். நான் மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கிறேன் சார். என்ன சொல்லை? இப்பதான் ஓனா கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஆரம்பிக்க போறேன் நீங்க. இப்ப என்ன அதை விட்டு திரும்ப வேலைக்கு வர சொல்றீங்க? இல்லை சார், ப்ராஜெக்ட் வேற ஒருத்தவங்களுக்கு போயிடுச்சு சார். சார் என் ஃப்ரெண்டு புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க சார். அங்கே ஒரு புது ப்ராஜெக்ட் தரேன்னு சொன்னாங்க. அதான் சொந்தமாக எடுத்து பண்ணலான்னு இருக்கேன் சார். ஓ, ஓனா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறீங்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்க. சரி போய் ஒர்க் பாருங்க. ஓகே சார். நான் சொல்லி உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்குறேன்னு சொன்னார்ல, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பேர் என்ன? நவீன் கன்ஸ்ட்ரக்ஷன். நவீன் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, நீங்க போய் ஒர்க் பாருங்க. சார் நீங்க அந்த நவீன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஹலோ, நவீன் கன்ஸ்ட்ரக்ஷனா? என்எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து பேசுறோம் சார். நீங்களா? நீங்க சோலைன்னு ஒருத்தருக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கல்ல, அதை அப்படியே நம்மளுக்கு மாத்தி விட்டுருங்க. சார் சோலைக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் சார். அவர் முதல்ல அட்வான்ஸ் ரிட்டர்ன் பண்ண சொல்லுங்க. இந்த ப்ராஜெக்ட் வேல்யூவோட பாதி அமௌண்ட் இப்பவே உங்க அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும். பண்ணுங்க நவீன். சரிங்க சார். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். சார் ஏன் சார் இப்படி பண்ணிட்டீங்க? இந்த மாதிரி நல்ல வேலைக்காரங்களெல்லாம் நம்ம கூடவே வச்சுக்கிட்டு நல்லா சம்பாதிக்க பார்க்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். இவனுங்களை நம்மளை விட்டு போகவும் விடக்கூடாது, நம்ம கூடியவும் வச்சுக்கணும். அடுத்த மாசத்துல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2000 சேலரி தூக்கி போடுங்க. சரி விடுங்க சொல்லை. காலகாலமா கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க வாங்கியிருப்பாங்க. எடுத்த உடனே மேலே போயிட முடியுமா என்ன? ஒரு 10-15 வருஷம் வேலை செய்யுங்க, அதுக்கப்புறம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அப்புறம் நீங்களும் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுங்க. இப்போ பாருங்க. ஓகே சார். சார் உங்கள்கிட்ட ஒன்று காட்டுங்க சார். ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கல்ல, அதை அப்படியே நம்மளுக்கு மாற்றி விட்டுருங்க. இந்த ப்ராஜெக்ட் வேல்யூவோட பாதி அமௌண்ட் இப்போவே உங்கள் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும். பண்ணுங்க நவீன். என்ன பார்க்குறீங்க? நீங்கள் வேணால் பிஸ்னஸ் பழக்க ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. காசு கொடுத்தா கேட்டுருவாங்களா? உங்கள்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல சார். அது எப்படி? எப்போதுமே உங்களுக்கு கீழே ஒரு அடிமாட்டு சம்பளத்துக்கு நாங்கள் இருந்துகிட்டே இருக்கணும்ல? ஏய், யார்கிட்ட பேசுறங்கிறத பார்த்து பேசு. நீ என்கிட்டே வேலையை கற்றுக்கிட்டு ஆப்போசிட்ல நீ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சு நீ பாட்டுக்கு மேலே போவ, நாங்கள் பார்த்துட்டு சும்மாவே இருக்கணுமா? இங்கே பாரு, தானும் வளர்ந்து கூட உள்ளவனே வளர்த்துறவன் தான் ஓனர். ஒர்க்கர்ஸோட உழைப்பை உறிஞ்சி சம்பாதிக்கிற நீ எல்லாம் ஓனரே கிடையாது. இங்கே நிறைய பேர் இப்படி தாண்டா இருக்காங்க. அவங்களுக்கு கீழே தான், அவங்க கீழே தான் இருக்கணும். நம்ம வளரவே உடைய மாட்டாங்க. உழைக்கிற உழைப்புக்கு சம்பளம் தர மாட்டாங்க, மரியாதை தர மாட்டாங்க. அதிகார திமிரு பிடிச்சவங்க. விடு நவீன், வா போலாம். சாரி சார், நீங்க நியூவா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொன்னீங்களே, நான் கூட ஜாயின் பண்ணிக்கலாமா? தாராளமா. உங்களோட இருக்கிறதுக்கு உங்களோடய இருந்துடலாம்.